ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்ட்ரு கம்பெனி லா தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 3 டேஸாக வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன்னா நான் வெக்கேஷன் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டேன். 3 நாள் கண்டினியூஸாக லீவ் இருந்ததில்ல, அதனால் நான் ஊருக்கு போயிட்டேன். அதனால தான் அப்லோட் பண்ணல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும். என்னென்னா, இப்போ என்னோடய வீடியோ வந்து பிஸ்ஸுன்னு ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் என் வீடியோவை பார்க்க மாட்டேன். சும்மா எடிட் மட்டும் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் திரும்பி நான் வீடியோ சொன்னதே இன்னொரு தடவை எனக்கே கேட்க போர் அடிக்கும். அதனால் அவ்வளோத்தையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஸோ எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்க பழைய வீடியோஸ்ன்னு தெரில. ஸோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா ஜின்னு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கல அப்படின்னா எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மைக் வந்து அப்படி அது எதுவும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வேறு ஒரு இயர்ஃபோன் போட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை நீங்கள் பேசுகிறது கிளியராக இல்லை, இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகே? ஸோ 1% கம்பெனியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 1% கம்பெனியை செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, 1% கம்பெனினா என்ன அப்படின்னு நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட்டை கேட்குறீங்க. எதில் வந்து 1% தான் மெம்பராக இருக்காங்களோ அதான் 1% கம்பெனி அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான் டெஃபினேஷன். அ கம்பெனி விச் ஹேஸ் ஒன்லி 1% as a மெம்பர், அவ்வளோதான் டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம 1% கம்பெனியா அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும். ஸோ ஸ்கிரிபிள் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லா படிக்கும்போது நிறைய பேர் லா பிடிக்கல, லா படித்த தியரியாக இருக்குது, தூக்கமாக வருது அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு நோட்டை வச்சுட்டு சும்மா கிறுக்குங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை சும்மா கிறுக்குங்க. அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை. சும்மா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிறதுக்காக நீங்கள் வந்து கிறுக்கலாம். ஸோ 1% கம்பெனி எதில் சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல்னு ஏதாவது லிமிட் இருக்கா? ஸோ நம்ம ப்ரைவேட் கம்பெனி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பெய்டப் ஷேர் கேபிட்டல் மினிமமாக இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் 1% கம்பெனியில் அந்த லிமிட் வந்து கிடையாது. ஸோ 1% கம்பெனியும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான், கரெக்டாக? ஆனால் 1% கம்பெனிக்கு மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டலில் எந்த லிமிட்டும் கிடையாது. ஸோ நோ லிமிட் ஆன் மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல். இப்போ 1% கம்பெனினா ஒரே ஒரு பர்சன் தான் மெம்பராக இருப்பாங்க. இப்போ நான் தான் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், ஐஸ்வர்யா லிமிடெட் அப்படின்ட்டு. ஸோ ஐஸ்வர்யா லிமிட்டோட மெம்பர் வந்து யார்? ஐஸ்வர்யா. ஸோ இதுதான் ஐஸ்வர்யா. ஸோ ஐஸ்வர்யா லிமிட்டடோட மெம்பர் வந்து ஐஸ்வர்யா. இப்போ நான் தான் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறேன். இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அந்த கம்பெனியை நடத்த முடியலன்னா எனக்கு பதிலாக யார் நடத்துவான்? ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி மினிமம் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பப்ளிக் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், பப்ளிக் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்க ஒருத்தர் வந்து இருக்க மாட்டாங்க ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியில். ஸோ ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் வந்து கம்பெனியை நடத்தலாம். ஆனால் 1% கம்பெனியில் ஒரே ஒருத்தர் தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக யார் கம்பெனியை நடத்துவா? ஸோ நான் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் செத்து போயிட்டேன், டெத்து ஆர் இன்கெப்பாசிட்டி, இது வந்து டி, ஓகே? இன்கெப்பாசிட்டி அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இவங்க மட்டும்தான் கான்ட்ராக்டில் என்டர் ஆகலாம். ஸோ பர்சன் ஹூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் என்டரிங் டு கான்ட்ராக்ட் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ மைனரு, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கிறவங்களாம் கான்ட்ராக்டில் என்டர் ஆகக்கூடாது. நான் வந்து பைத்தியம் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து செத்து போயிட்டேன், இல்லைனா நான் பைத்தியம் ஆகிட்டேன் அப்படின்னா நான் இனிமேல் கம்பெனியை நடத்த முடியாது. அப்போ எனக்கு பதிலாக யார் நடத்துவா அப்படிங்கிறத நான் தான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? நான் பைத்தியமானதுக்கப்புறம் சொல்லணுமா, இல்லை செத்ததுக்கப்புறம் சொல்லணுமா? இல்லை, கம்பெனி ஆரம்பிக்கும் போது MOA இருக்கும்ல, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான 2 டாக்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதை வந்து நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஸோ மெமரண்டமில் எனக்கு பதிலாக யார் வந்து கம்பெனியை, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பதிலாக யார் கம்பெனியை நடத்துவா அப்படின்ட்டு இன்னொரு பர்சனோடைய பேரை எழுதணும். அந்த இன்னொரு பர்சன் என்னென்னா நாமினி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பதிலாக இவங்கன்னா அதான நாமினி. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது பேஸ்கெட் பால் விளையாடுறீங்கன்னா இவங்களுக்கு சப்ஸ்டியூட், இவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா இவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதில் நாமினி, அவ்வளோதான். ஸோ அந்த நாமினியோட பேரை நான் எழுதணும். நான் யார் பேர் வேணாலும் எழுதிக்கலாமா? நான் வந்து ஷாருக் கான் அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். ஆனால் ஷாருக் கானுடைய கன்சென்ட் வந்து நான் வாங்கியிருக்கணும். புரியுதா? ஷாருக் கான் அப்படின்னு எழுதலாம், ஆனால் ஷாருக் கானுடைய ரிட்டர்ன் கன்சென்ட்டை வந்து நான் வாங்கியிருக்கணும்.
ஸோ ரிட்டன் கன்சென்ட் எப்போ வாங்கணும்? ஷாருக் கான் எழுதினதுக்கப்புறம், அதுக்கப்புறமா ஏதாவது பின்னாடி பிரச்சனை ஆனதுக்கப்புறம், ஆமாம் உன் பேரை தான் எழுதுன, ரிட்டன் கன்சென்ட்டை கொடு அப்படின்னு கேட்கணுமா? இல்லை, முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஸோ ப்ரையராக வாங்கணும். ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட் எதில் வாங்கணும்? சும்மா ஏதாவது ஒரு பேப்பரில் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நான் வந்து நாமினியாக இருக்கேன், நான் வந்து கம்பெனியை நடத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா போதுமா? இல்லை, ஒரு ஃபார்மில் கொடுக்கணும். என்ன ஃபார்ம்? நாட் தேர் இன் யோர் சிலபஸ். கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிற ஃபார்ம், ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். ஸோ இன்டர் லெவலில் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அந்த பர்சன் இருக்காங்களே, அந்த பர்சன் யார்? நான் தான். ஸோ அந்த சோல் மெம்பர் இருக்காங்களே, அந்த சோல் மெம்பர் வந்து அவங்க ஃப்யூச்சரில் சப்போஸ் இறந்துட்டாங்க, இல்லைனா இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் ஆகிட்டாங்க, செத்துட்டாங்க, இல்லைனா பைத்தியம் ஆகிட்டாங்க, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் எக்ஸாமில் போய் இஃப் தே டை ஆர் இஃப் தே பிகம் சம் லூஸு தே வில் நாமினி வில் பிகம் அப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதான் சொல்லணும். டெத் ஆர் இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக இப்போ கம்பெனியை ஆரம்பிக்கும் போது மெமரண்டமில் நாமினின்னு அப்படிங்கிற இன்னொருத்தவங்களுடைய பேரை கொடுக்கணும். அந்த நாமினி என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக இவங்க கம்பெனியை வந்து நடத்துவாங்க. நாமினியோட பேரில் வந்து எழுதும் போது அவங்களோட ரிட்டன் கன்சென்ட்டையும் அது கூட எடுத்துக்கணும். ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட், அவங்க பேரை எழுதினதுக்கப்புறம் கன்சென்ட் வாங்கக்கூடாது. முன்னாடியே இந்த மெமரண்டமில் அவங்க பேரை இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ரிட்டன் கன்சென்ட்டை வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணணும்? வாங்கிட்டு MOA AOAலாம் இருக்குல்ல, அது இல்லாமல் மற்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுப்போம்ல, அப்போ அந்த ரிட்டன் கன்சென்ட்டையும் கொண்டு போய் இந்தாங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா? அவ்வளோதான். இது வரைக்கும் புரியுதா நாமினினா என்ன அப்படிங்கிற வரைக்கும்? ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ ஷாருக் கான் வந்து மனசு மாறலாமா? இனிமேல் நான் இது வரைக்கும் ஐஸ்வர்யா லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, OPC, அதோட நாமினியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மனசு மாறிட்டு இல்லை நாளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த மாதிரி அவர் வந்து நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, வித்ட்ரா ஹிஸ் கன்சென்ட்டை கொடுத்துட்டாங்களே, அதை வந்து இப்போ வித்ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஷாருக் கான் வந்து எப்போ வேணாலும் அவங்க கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ரா பண்ணுறதுக்கான ரைட் வந்து அவருக்கு இருக்குது. இப்போ ஷாருக் கான் மனசு மாறிட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு நான் மனசு மாற போகிறேன். நான் என்ன நினைக்கிறேன்? ஷாருக் கான்லாம் இனிமேல் என்னுடைய நாமினியாலாம் இருக்க முடியாது, இனிமேல் சல்மான் கான் தான் என்னுடைய நாமினியாக இருக்கணும், ஷாருக் கானுக்கு பதிலாக சல்மான் கான் வந்து இருப்பார் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்போ வேணாலும் நானும் டிசைட் பண்ணலாம். நான் OPCயோட சோல் மெம்பர். ஸோ நான் ஷாருக் கான் சல்மான் கான் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நானுன்னா OPCயோட சோல் மெம்பர், ஷாருக் கான் சல்மான் கான்னா நாமினி. ஓகே, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சும்மா தட் பர்சன் வில் சேஞ்ச் த நேம், நான் தட் நாமினிக்கு அப்படிலாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்கிறதுனால நான் ஷாருக் கான் சல்மான் கான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஷாருக் கான் பேரை மாதிரி சல்மான் கான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டார்ட்ட சொல்லணுமா வேண்டாமா? நான் பாட்டுக்கு சும்மா வந்து பேரை மாற்றிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பாட்டுக்கு இன்னொருத்தவங்களோட கன்சென்ட் வாங்கி அவங்க பேரை மாற்றிட்டு அது பாட்டி நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன்னா, அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ சல்மான் கானோட பேரை மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சல்மான் கானோட ரிட்டன் கன்சென்ட்டை வாங்கணும். அந்த ரிட்டன் கன்சென்ட்டையும் கொண்டு போய் ரெஜிஸ்டார்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் ரெஜிஸ்டர், இப்போ நான் மெமரண்டமில் வந்து ஷாருக் கான் எழுதினேன்ல, அதை மாற்றி சல்மான் கான் எழுதிட்டேன், சல்மான் கானோட ரிட்டன் கன்சென்ட் இருந்தது, இந்தாங்க போட்டிங்க அப்படின்னு போய் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுக்கணும். அதுக்கு நான் இண்டிவிஜுவலாக நான் போய் கொடுக்கக்கூடாது, கம்பெனி மூலியமாக நான் போய் கொடுக்கணும். ஸோ ஐஸ்வர்யாவாக போய் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்கிறோம்ல, அப்போ ரெஜிஸ்ட்ராருக்கு போஸ்ட் அனுப்புகிறோம், இல்லை இதில் ஆன்லைனில் வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யா லிமிட்டட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன்னா நான் வந்து கம்பெனிக்கு ஓபிசிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னோடய நாமினி அப்படின்ட்டு. அப்போ OPC போய் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ தான் OPC இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு அப்புறம் அதுதான் ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாக மாறிடுச்சு. அப்புறம் எதுக்கு நான் போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லணும்? OPC தானே சொல்லணும். அதனால் அந்த சோல் மெம்பர் இருக்காங்களே, அவங்க வந்து OPC கிட்ட இந்த மாதிரி நான் பேரை மாற்ற போகிறேன், நாமினியோட பேரை மாற்ற போகிறேன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். OPC போய் அதை ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் இருக்குல்ல, இது மெமரண்டமோட ஆல்ட்ரேஷனா அப்படின்னா இல்லை. மெமரண்டமில் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் க்ளாஸ், நேம் க்ளாஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றினா தான் ஆல்ட்ரேஷன். ஜஸ்ட் இவங்களுடைய நாமினியோட நேமை மட்டும்தானே மாற்றுறோம். இது வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மெம்பர், அப்புறம் ஷாருக் கான் சல்மான் கான்.
ஷாருக் கான், சல்மான் கான்னா நாமினி. இந்த மெம்பர்னால் நானா யாரும் ஓபிசியோட சோல் மெம்பர். ஸோ இந்த ஓபிசியோட சோல் மெம்பரும் நாமினியும் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். நான் வந்து இவர் யார் பாரக் ஒபாமா வந்து என்னுடைய நாமினியாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்னோடய நாமினியாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்லணும். ஆனால் அவங்க ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் ரெசிடெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ என்னோடய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த சொந்தக்காரங்க தான் என்னோடய நாமினியாக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்களா, அது போதும். அவங்க வந்து ரெசிடெண்ட் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஓபிசியோட சோல் மெம்பரும் நாமினியும் இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஐஸ்வர்யா லிமிட்டட்னு ஒரு ஓபிசியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஐஸ்வர்யா லிமிட்டட் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஓபிசியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு ஓபிசியை தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சல்மான் கான் தான் என்னோடய நாமினியாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஓபிசியோட நாமினியாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஓபிசிக்கு தான் மெம்பராகவும் இருக்கணும், ஒருத்தர் வந்து ஒரு ஓபிசிக்கு தான் நாமினியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெம்பர் இருக்காங்களே, இந்த மெம்பர் அல்லது இந்த நாமினி மைனராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எப்படி இருக்க முடியும் மைனராக? ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி ஒரு மேஜரால் தான் கான்ட்ராக்டையே என்ட்ரு பண்ண முடியும். அப்போ எப்படி மைனர் வந்து ஓபிசி ஆரம்பிக்க முடியும்? ஸோ நாமினிங்கிறதுனா சப்ஸ்டிடியூட்டு. ஸோ அவங்க மெம்பராகவே இருக்க முடியாதுங்கிறப்ப அவங்க நாமினியாக மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஸோ மெம்பர் இல்லைனா நான் மெம்பர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நாமினி. ஸோ மெம்பராகவே மைனர் இருக்க முடியாது. அப்போ எப்படி நாமினியாக மட்டும் இருக்க முடியும்? ஸோ ஒரு மெம்பரை வந்து மைனராக இருக்கக்கூடாது, நாமினியும் வந்து மைனராக இருக்கக்கூடாது. இப்போ என்ன பார்த்தோம்? இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் மெம்பராக இருக்கணும், இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் நாமினியாக இருக்கணும். அவங்க வந்து ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்புறம் மைனர் வந்து நாமினியாவோ இல்லை மெம்பராகவோ இருக்கக்கூடாது. ஓகே. இல்லை வந்து பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்காக ஷேர் ஹெல்டு பண்ணிக்கலாமா அப்படின்னா, பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்காகனா ஒருத்தவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அந்த கம்பெனி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்னால் ஒரு மைனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மைனரோட அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ ஒரு சொந்தக்காரங்க ஷேர் வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில். ஆனால் அதோட டிவிடெண்ட் மட்டும் மைனருக்கு போவோம். அப்படின்னா மைனர் வந்து ஒரு பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்காக ஷேர் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மைனரால் ஷேர் ஹோல்டு பண்ண முடியாது. ஆனால் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டாக இன்னொருத்தவங்களோட ஷேர் வந்து அதோடைய பெனிஃபிட் எல்லாம் இந்த மைனருக்கு வரும். அப்படி வந்து வச்சுக்கலாமான்னா அப்படியும் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மைனர் வந்து ஓபிசியில் எதுவுமே பண்ண முடியாது. ஓபிசியோட மெம்பராகவும் இருக்க முடியாது, நாமினியாகவும் இருக்க முடியாது, இல்லை பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்காக ஷேரையும் ஹோல்டு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓபிசி வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக மாறிக்கலாமா? ஸோ செக்ஷன் 8 கம்பெனினா என்னது? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ செக்ஷன் 8 கம்பெனினா அது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் அது தவிர வேறு ஏதாவது சேரிட்டிக்காக அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ ஒரு ஓபிசி வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணலாமான்னா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓபிசி வந்து எப்போதுமே ஓபிசியாக தான் இருக்கணும். அப்படின்னா எப்போதுமே ப்ராஃபிட் மேக்கிங் தான் அதோட அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் ஓபிசி வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியாக, ப்ரைவேட் கம்பெனியாவோ பப்ளிக் கம்பெனியாவோ மாறிக்கலாமானா மாறிக்கலாம். ஓபிசி செக்ஷன் 8 கம்பெனியாக மாறக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனியாக பப்ளிக் கம்பெனியாக மாறிக்கலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம், லோன் கொடுக்குறது, டெபாசிட் வாங்குறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓபிசி வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓபிசி ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ரிலையன்ஸோட ஷேரை நான் வச்சுக்கலாம். ஆனால் நான் அந்த ரிலையன்ஸோட ஷேரை என்னோடய கம்பெனி பேரில் வாங்கக்கூடாது. ஐஸ்வர்யா லிமிட்டட்னு ஒரு ஓபிசி ஃபார்ம் பண்ணி அது வந்து இன்னொரு கம்பெனியில் ஷேர் வாங்கக்கூடாது. ஓகே. ஸோ அவ்வளோதான் ஓபிசி. ஸோ ஓபிசியில் என்னென்னலாம் பார்த்தோம்? ஸோ ஓபிசி வந்து எதில் சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 2 செக்ஷன் 62. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்லி 1% as a மெம்பர். ஸோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இவ்வளோ இருக்கணும்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கா? இல்லை. அப்புறம் ஓபிசியில் ஒருத்தர் தான் மெம்பராக இருக்கணும்ல, அவர் வந்து சப்போஸ் ஃப்யூச்சர் அவரோ அவங்களோ, ஸோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் பையனை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம புக்ஸ்லேயே வந்து ஹீ பிகம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ லாவை பொறுத்த வரைக்கும் ஹீனா போத் ஹீ அண்ட் ஷீ. ஸோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் லிமிட் கிடையாது. ஸோ அந்த ஓபிசியை ஃபார்ம் பண்ணவங்க சப்போஸ் அவங்க ஃப்யூச்சரில் கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க, இல்லை அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக யார் இந்த கம்பெனி நடத்துவா அப்படின்னு இன்னொருத்தருடைய நேமை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்.
சும்மா அப்படியே ப்ரிஸ்கிரைப் பண்ணலாமா? இல்லை. அவங்கள்ட்ட ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும். சும்மா ஏதோ ஒரு பேப்பரில் வாங்கலாமா? இல்லை. ஒரு ஃபார்மில் வாங்கணும். அந்த ஃபார்ம் வந்து யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவா? கம்பெனிஸ் ஆக்ட். என்ன ஃபார்ம் அது? வி டோன்ட் நோ. நம்மளுக்கு தேவையில்லை. அது என்ன ஃபார்முங்கிறது இன்டரில் தேவையில்லை. ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் தான். ஓகேவா? இப்போ அந்த கன்சென்ட் இருக்குல்ல, அதை வந்து அவங்க எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். யார் கன்சென்ட்டை கொடுத்தாங்களோ அவங்க எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஷாருக் கான் கொடுத்தாருன்னா ஷாருக் கான் எப்போ வேணாலும் அந்த கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஓபிசியோட சோல் மெம்பர் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த நாமினியோட பேரை மாற்றலாமான்னா மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த இன்னொரு புது நாமினிக்கிட்டேருந்து ஒரு ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்பெனிகிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி பேர் மாற்ற போகிறேன்ட்டு. அப்புறம் கம்பெனி போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லும். அதுக்கப்புறம் மெம்பரும் நாமினியாக வந்து இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இருக்கலாம், மேஜர் மட்டும்தான் இருக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், வெதர் ரெசிடெண்ட்டாக இருக்கணுமா இல்லை நான் ரெசிடெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ஓபிசி செக்ஷன் 8 கம்பெனியாக மாற முடியாது, ஆனால் ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறலாம். அப்புறம் ஓபிசி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு ஒரு கம்பெனியில் ஷேரை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ புக்கில் இருக்கிறத பார்க்கலாமா? ஈஸியாக தானே இருக்குது, அவ்வளோதான் ஓபிசி. ஸோ ஓபிசியில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன், எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பழைய வீடியோஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் நடத்துனதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ லா எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே ஸ்லோவாக சொல்லணுமா இல்லை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லணுமா, எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே. ஒன்லி 1 person as member. Paid up share capital no limit. The memorandum shall indicate the nominee name of the other person who shall in the event of subscriber's death. Subscriber's death na அந்த ஒரே ஒரு person இருக்காங்களா மெம்பர், அவங்க தானே மெமரண்டமில் சப்ஸ்கிரைப் பண்ணுற போகிறவங்களும் அவங்க தான். ஸோ ஒருத்தர் தான் இருக்காங்க, அவங்க தான் சப்ஸ்கிரைபரோட டெத்தோ இன்கெப்பாசிட்டியோ ஆயிடுச்சுன்னா, இன்கெப்பாசிட்டி கான்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மெம்பர் ஆயிடுவாங்க. அவங்க யாருங்கிறத மெமரண்டம் வந்து சொல்லணும். அந்த அதர் பர்சன் என்ன கொடுக்கணும்? ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கணும். ப்ரையர்னால் முன்னாடியே ரிட்டன், அவங்க பேர் எழுதுனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்க பேர் எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட முன்னாடியே கன்சென்ட் வாங்கிட்டு தான் அவங்க பேர் எழுதணும். அதுதான் ப்ரையர் ரிட்டன் கன்சென்ட். எதில்? ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். அப்புறம் இதை என்ன பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் கொடுக்கணும். அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி அலாங் வித் இட்ஸ் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ். அவங்க கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணலாமான்னா பண்ணலாம். வித்ட்ரா ஹிஸ் கன்சென்ட். இப்போ நான் சொன்னது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்டில் இமேஜின் பண்ண. ஐஸ்வர்யா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறா, அப்புறம் ஐஸ்வர்யா வந்து செத்துட்டா, பைத்தியமாயிட்டா, அப்போ அதுக்காக ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஷாருக் கான்கிட்ட போய் கன்சென்ட் வாங்கி அவரோட மெம்பரை வந்து அவரோட பேரை வந்து நாமினியாக எழுதிட்டா. அதுக்கப்புறம் ஷாருக் கான் மனசு மாதிரி அவர் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணிட்டாரு. இல்லை ஐஸ்வர்யா மனசு மாதிரி ஷாருக் கான் மாதிரி சல்மான் கான் போடணும்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரியாக இமேஜின் பண்ணிட்டு இப்போ இதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? The member of OPC may at any time change the name of such other person. அப்போ என்ன பண்ணணும்? கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். கம்பெனி போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லும். இன்டிமேட்னா சொல்கிறது. அப்புறம் இந்த சேஞ்ச் இருக்குல்ல, இது வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் கிடையாது. இந்த மாதிரி நேமை மட்டும் பார்த்தோன்னா, நாமினியோட நேமை மட்டும் மாற்றுறது வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் இல்லை, நாட் டீம்டு டு பி ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம். அதுக்கப்புறம் நேச்சுரல் பர்சன் மட்டும்தான், ஹூ இஸ் அன் இந்தியன் சிட்டிசன். ஸோ இது ஏன் நேச்சுரல் பர்சன் அப்படின்னா, ஒரு கம்பெனியை இன்னொரு ஓபிசி ஆரம்பிக்க முடியுமா? இப்போ ரிலையன்ஸ் இருக்குது, இல்லை ரிலையன்ஸ் லிமிட்டடோடைய ஓனர் வந்து மெம்பர். ஓகே, ரிலையன்ஸ் லிமிட்டடோடைய ஓனர் அம்பானின்னு வச்சுக்கோங்க. மெம்பர்ஸ்னால் யாரெல்லாம் அதில் ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே மெம்பர்ஸ் தான். பப்ளிக் கம்பெனி அது, அதனால் அதுக்கு நிறையா மெம்பர்ஸ், அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே போய் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் ஓபிசி, அதுக்கு நான் தான் மெம்பர் அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது இப்போ ரிலையன்ஸ் தான் ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல கேரக்டரிஸ்டிக்ஸில். ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். அப்போ வந்து அது போய் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியோட மெம்பரும் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. நேச்சுரல் பர்சன் மட்டும்தான், நம்மளை மாதிரி மனுஷங்க மட்டும்தான். ஒன்லி a natural person who is an Indian citizen. ஆனால் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஷால் பி எலிஜிபிள் டு இன்கார்பரேட் அண்ட் ஓபிசி, ஷால் பி அ நாமினி ஃபார் சோல் மெம்பர் ஆஃப் த ஓபிசி. இன்கார்பரேட் அண்ட் ஓபிசினா மெம்பராக இருக்கிறது. நாமினினா அந்த அவங்க வந்து செத்து போயிட்டாங்க, பைத்தியமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக யார் இருக்காது. ஸோ எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ டெத் ஆர் பிகம் பைத்தியக்காரங்க அப்படிலாம் எக்ஸாமில் எழுதக்கூடாது. ஸோ எக்ஸாமில் டெத் ஆர் இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி லீகல் டேர்ம் தான் எழுதுகிறோம். புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, நாமினி ஃபார் த சோல் மெம்பர் ஆஃப் ஓபிசி. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ஓபிசி தான் இன்கார்பரேட் பண்ண முடியும். நாமினியும் வந்து ஒரு ஓபிசிக்கு தான் நாமினியாக இருக்க முடியும். அதுதான் இந்த பாயிண்ட். நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் டு இன்கார்பரேட் மோர் தேன் 1 ஓபிசி ஆர் பிகம் நாமினி இன் மோர் தேன் 1 சச் கம்பெனி.
அப்புறம் மைனர் வந்து மெம்பராகவோ நாமினியாவோ இருக்கக்கூடாது, பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்காக ஷேர் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது அதே தான், அந்த கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனியாக மாறக்கூடாது. தோ இட் மே பி கன்வெர்டட் டு ப்ரைவேட் கம்பெனி ஆர் பப்ளிக் கம்பெனி இன் சர்டன் கேசஸ். சச் கம்பெனி கேன் நாட் கேரி அவுட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி பாடி கார்ப்பரேட். அதுதான், இப்போ நான் வந்து ரிலையன்ஸோட ஷேரை நான் வாங்கலாம், ஆனால் என்னோடய கம்பெனி வாங்கக்கூடாது. அவ்வளோதான் வந்து ஓபிசிஸோட டாபிக் எல்லாமே. இது புரியுதா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனி எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 8ல். வெரி குட். ஸோ செக்ஷன் 8 கம்பெனியும் செக்ஷன் 8ல் தான் வந்து, ஒரு நிமிஷம் வருங்க, செக்ஷன் 8 கம்பெனி செக்ஷன் 8ல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 8 கம்பெனினா என்னென்னா, அது வந்து நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நாட் ப்ராஃபிட், என்பிஓ படிச்சிருப்பீங்களா? ஸோ ப்ராஃபிட் செய்ய வேண்டியது, ப்ராஃபிட் சம்பாதிக்க வேண்டியது நம்மளோட நோக்கம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு செக்ஷன் 8 கம்பெனியை ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, ஸோ ஓபிசிக்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லி இப்போ சொன்னேன், அதனால் செக்ஷன் 8 கம்பெனிக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும். இது ஏன் நான் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறேன்னா, ஓபிசியில் ஒரே ஒருத்தவங்க மெம்பராக இருந்தால் போதும், ஆனால் செக்ஷன் 8 கம்பெனியில் ஒரே ஒருத்தவங்க மெம்பராக இருக்க முடியாது. அதனால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது, அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து என்னது? ப்ராஃபிட் சம்பாதிக்கணுமா? இல்லை, உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து சேரிட்டின்னு சொல்லலாமா? ஸோ உங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அல்லாமல் என்னெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சேரிட்டி, பப்ளிக் வெல்ஃபேர், அந்த மாதிரி ப்ராஃபிட் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் மற்ற ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் செக்ஷன் 8 கம்பெனியை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 8 கம்பெனி. இப்போ என்னென்ன நம்ம வந்து ஜென்ரலாக இப்படி பார்த்துட்டோம். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் என்னென்னலாம் சொல்லுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ப்ரொமோட் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கிறுக்கும் போது ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, அதனால் இப்படி சொல்கிறேன். அதனால் இப்படி கிறுக்கிறேன், ஓகேவா? ப்ரொமோட் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா புக்கில் இருக்குது. நான் அவ்வளோத்தையும் எழுதிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அப்புறம் யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் புக்கில் இருக்கிறத சொல்கிறேன். இந்த செக்ஷன் 8 கம்பெனி அதோ இருக்குது. இதில் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து இவ்வளோ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் எழுதணும். நீங்கள் சும்மா போய் த கம்பெனி வில் நாட் earn profit, it will do some charitable object, that is the நோக்கம் ஆஃப் த கம்பெனி, தட் இஸ் கால்ட் செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சும்மா நீங்கள் கதெல்லாம் எழுத முடியாது. செக்ஷன் 8 என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் எழுதணும். நம்ம லாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். எத்திக்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் என்ன வேணால் எழுதலாம். ஆனால் லாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். ஆனால் அது கஷ்டம் இல்லை. நீங்கள் அப்படியே நான் எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இப்போ ஓபிசி பார்த்தோம்ல, ஓபிசியில் வந்து நம்ம நிறையா லீகல் டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நாமினினா நாமினின்னு எழுதணும். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க அப்படின்லாம் எழுதாமல் அந்த மாதிரி எழுதணும். மற்றதெல்லாம் சென்டென்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஆனால் டெஃபினேஷன்னு இருந்தது அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். நம்மளோட ஓன் டெஃபினேஷன்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொமோட் த சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டிக்காக ஃபார்ம் பண்ணணுன்னு சொன்னோம். அது என்னென்ன மாதிரி சேரிட்டியாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படிக்கிறது, காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ். இது மூணு என்னது? எஜுகேஷன். ஸோ காமர்ஸ், ஆர்ட்டு, சயின்ஸு, இது மூணு என்னது? எஜுகேஷன். ரிசர்ச், எஜுகேஷன் பக்கத்துலேயே ரிசர்ச்சும் வந்துடுது. ஓகே, ரிசர்ச். ஃபஸ்ட்டு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ் படிக்கிறோம். இதெல்லாம் என்ன? எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? படித்து போர் எடுக்குதுன்னு விளையாட போகிறோம். ஸோ விளையாடுறதுனால ஸ்போர்ட்ஸு. நம்ம ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு கோவிலோ சர்ச்சோ மாஸ்கோ இருக்குது. ஸோ அதனால ரிலீஜன். அங்கே பார்த்தா ஒரு உண்டியல் இருக்குது, கோவில்லையோ இல்லை சர்ச்லேயோ. ஐ டோன்ட் நோ சர்ச்சில் மாஸ்கில் உண்டியல் இருக்குமான்னு தெரில, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு உண்டியல் இருக்குது, அதனால் அது சேரிட்டி. அந்த உண்டியலில் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு செலவு பண்ணுறாங்க. அப்படி தான் செலவு பண்ணுறாங்களா தெரியாது, சும்மா சொல்கிறேன். சோஷியல் வெல்ஃபேருக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறையா மரம் இருக்குது. மரம் ஏன் இருக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ்னு புக்கை பார்த்து ஒரு 5 தடவை சொல்ல, புக்கை பார்க்காம ஒரு 2 தடவை சொன்ன மனப்பாடம் அப்படின்ட்டுலாம் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஸ்டோரி மாதிரி படிச்சிங்கன்னா இப்போ ஒரு தடவை படித்ததுலேயே ஞாபகம் வந்துருச்சா? ப்ரொமோட் த சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ். இதெல்லாம் என்னது? எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அதுக்கப்புறம் படித்து போர் அடிக்குன்னு விளையாடுறோம், ஸ்போர்ட்ஸ். விளையாடும் போது ரோட்டில் ஒரு கோவிலோ சர்ச்சோ மாஸ்கோ இருக்குது, அதனால ரிலீஜன். அங்கே வந்து ஒரு உண்டியல் இருக்குது, அதனால சேரிட்டி. அந்த உண்டியலில் இருக்கிற பணத்தை வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு செலவு பண்ணாங்க, அதனால சோஷியல் வெல்ஃபேர். அப்புறம் அங்கே நிறையா மரமாக இருக்குது, எதுக்குன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காங்க. அவ்வளோதான்.
ஓகே. இப்போ இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணுன்னால ஒரு செக்ஷன் 8 கம்பெனியை ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏழை பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்தி நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனியை ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ராஃபிட் சம்பாதிக்கணுங்கிறது உங்களோட நோக்கம் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. நீங்கள் செலவு பண்ணது கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இப்போ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணலாம்? அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கலாமா, இல்லை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் டிவிடெண்ட் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடாது. ப்ராஹிபிட்டிங் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டுவர்ட்ஸ் மெம்பர்ஸ். அப்போ அந்த ப்ராஃபிட் வச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் தான் இன்னும் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட நோக்கம் வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக, இப்போ அந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்டிவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செலவு தான் நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான் செக்ஷன் 8 கம்பெனியோட டெஃபினேஷன். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சும்மா இது ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் இப்படி இவ்வளோ இருக்கும், இவ்வளோ டியூப் படிக்கணுமோ அப்படின்லாம் அழுவ வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டெஃபினேஷன் ஈஸியாக தானே இருக்குது. ஸோ நம்ம அந்த நான் சொன்ன ஸ்டோரியை வச்சு என்னென்ன ஆப்ஜெக்ட்னு ஞாபகம் வச்சிட்டிங்க. அப்புறம் அது வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ கம்பெனி intends to apply its profit in promoting its objective, prohibiting the payment of dividend to its members. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்படி அந்த கம்பெனியை ஆரம்பிக்கணும்? ஸோ ஓபிசிக்கு ஒரு நாமினி இருக்கணும், அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்ல. அது மாதிரி செக்ஷன் 8 கம்பெனியை நான் ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது? ஸோ செக்ஷன் 8 கம்பெனி வந்து சும்மா நம்ம போய் ரெஜிஸ்ட்ரார் கிட்டே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் போதாது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது நம்மளோட நோக்கம் இல்லைல்ல. அதனால் நம்ம ஒரு ஸ்பெஷல் கம்பெனி மாதிரி ஆகிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு எல்லாரும் இருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் மற்ற அப்ஜெக்டிவ்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, நம்ம கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ ஃப்ரீ எஜுகேஷனுக்காக நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், அதனால நீ எனக்கு லைசன்ஸ் கொடு அப்படின்னு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைசன்ஸ் இருக்கணும். செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நம்ம ஜஸ்ட் போய் ரெஜிஸ்டர் கிட்ட போய் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை மட்டும் வாங்கினா போதாது, ஒரு லைசன்ஸ் இருக்கணும். யார்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு கொடுங்கப்பா லைசன்ஸ், சரி இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்னு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருமா? கொடுக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லும். இந்த கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம போர்ஷனில் இருக்கா? இல்லை, ஜாலி. என்னென்ன கண்டிஷன் அதுக்கு தேவைன்னு சொல்லுதோ அதெல்லாம் ஆஸ் டீம் ஃபிட், இந்த கம்பெனிக்கு இந்தந்த கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அது நினைக்கிதோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும். ஏன் இது உங்கள் போர்ஷனில் இல்லைன்னா, ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல்னால் அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்லும். வேறு ஏதாச்சும் ஒரு நோக்கம், ஃப்ரீ ஹெல்த் கேர் வந்து நான் பண்ண போகிறேன், ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எதெல்லாம் உரியதுன்னு தோணுதோ அதெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கொடுத்துரும். இப்போ செக்ஷன் 8 கம்பெனியை வந்து அதுக்கு பின்னாடி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரைவேட் கம்பெனி தான் ப்ரைவேட் லிமிடெட்னு போடுவாங்க, பப்ளிக் கம்பெனி தான் லிமிடெட்னு போடுவாங்கள்ல பின்னாடி, ரிலையன்ஸ் லிமிடெட் அந்த மாதிரிலாம் பின்னாடி போடுறாங்களே, அந்த மாதிரி போடணுன்ட்டு அவசியம் கிடையாது செக்ஷன் 8 கம்பெனிக்கு. அந்த மாதிரி போடாமலே நீங்கள் கம்பெனியை ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ லைசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைசன்ஸை நம்ம என்ன பண்ணோம், இந்த லைசன்ஸ் இருக்குது, நம்ம பாட்டுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா? கம்பெனி ஆரம்பித்து நான் பாட்டுக்கு நான்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எஜுகேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி அப்படின்னு எஜுகேஷன் தான் ஆரம்பித்து நீங்கள் பாட்டுக்கு எங்கே வேணாலும் போய் எஜுகேஷன் லிமிடெட் கிடையாது. ஸோ செக்ஷன் 8 கம்பெனியில் லிமிடெட் வராதில்ல. நீங்கள் பாட்டு கம்பெனி ஆரம்பிச்சாச்சுன்னு போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமானா இல்லை, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கணும். ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கணும். செக்ஷன் 8 கம்பெனிங்கனால சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்காமல் நீங்கள் பாட்டு கம்பெனி நடத்தலாமா? இல்லை. ஸோ லைசன்ஸ் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் யார்கிட்ட போகணும்? ஆர்ஓசினா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ட்டு போகணும். ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ட்டு போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இந்த லைசன்ஸையே கொண்டு போயிட்டு அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம், கம்பெனியாக எங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் கிட்டே போய் கேட்கணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன பண்ணுறாரு, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை கொடுப்பாரு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நீங்கள் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்படியே இந்தாப்பா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெலாம் நிறைய செக்கிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கும்போது அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். ஆர்ஓசிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக ஆரம்பிக்கணும். ஸோ புக்கில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இஷ்யூ லைசன்ஸ்.
Section 8 allows the central government to register such person or association of persons as a company with limited liability without the addition of words limited or private limited. Limited liability தான், ஆனாலும் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு பின்னாடி ப்ரைவேட் லிமிட்டடோ போட்டுக்க தேவையில்லை. By issuing license on such conditions as a deem fit. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்குறோம். The registrar shall on application register such person or association of persons as a company under this section. Okay. On registration, the company shall enjoy the same privileges and obligations as of a limited company. So limited companyக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் அண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கு இருக்கும். ஆனாலும் அது பேருக்கு பின்னாடி ப்ரைவேட் லிமிடெட் ஒரு லிமிட்டட்னு போட வேண்டாம். அவ்வளோதான் பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இஷ்யூ லைசன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். ரிவோகேஷன் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துச்சு, அந்த லைசன்ஸை திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னுமே உனக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிச்சுல, எப்போலாம் லைசன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவோகேட் பண்ணலாம் அப்படின்னா 4 விஷயம் நடந்தால். ஒன்று, கண்டிஷனை ஃபாலோ பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு அது லைசன்ஸ் கொடுக்கும் போது நீ இப்படிலாம் பண்ணணும்னு அதுக்கு என்ன தோணுச்சோ ஆஸ் எ டீம் ஃபிட் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லிச்சுல, அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா இனிமேல் உனக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடலாம். இல்லை நம்ம ஃப்ராடு பண்ணிட்டோம் இல்லைனா அப்ஜெக்டிவை ஃபாலோ பண்ணல, வயலேட்டிவ் ஆஃப் அப்ஜெக்டிவ். ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஆனால் நம்ம அது பண்ணாமல் வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், வயலேட்டிவ் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இல்லைனா ப்ரிஜுடிஷியல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ப்ரிஜுடிஷியல் அப்படின்னா ஹார்ம்ஃபுல், பப்ளிக்கு கெட்டது நடக்கிற மாதிரி, பப்ளிக்கு தீங்கு விளைவிக்குமாறு பண்ண வேண்டியது. ப்ரிஜுடிஷியல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸை ரிவோகேட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுத்துச்சு, அதனால அந்த லைசன்ஸ் எதுவுமே உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறக்கூடிய பவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்குது. எப்போலாம் சொல்லலாம், 4 விஷயம் நடந்தால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ், அது சொன்ன கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணல, இல்லைனா நம்ம ஃப்ராடு பண்ணிட்டோம், இல்லைனா அப்ஜெக்டிவ் ஃபாலோ பண்ணல, வயலேட்டிவ் ஆஃப் த அப்ஜெக்டிவ். நம்ம வந்து கம்பெனி ஆரம்பித்தது ஒன்று, ஆனால் நம்ம இப்போ நடத்துகிறது வேறு ஒன்றுக்காக. அதுக்கப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கிறோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸை ரிவோகேட் பண்ணிக்கலாம். ரிவோகேஷன்னா கேன்சல் பண்ணுறது தான். ஓகேவா? ரிவோகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ செக்ஷன் 8 கம்பெனிங்கிற ப்ரிவிலேஜ் வந்து நமக்கு என்னது, லிமிடெட் ப்ரைவேட் லிமிட்டட்னு நம்ம பேருக்கு பின்னாடி போட வேண்டாம், ஆனால் லிமிடெட் கம்பெனிக்குரிய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் நமக்கு உண்டு. இப்போ ரிவோகேட் பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்கள் பேருக்கு முன்னாடி, உங்கள் பேருனா கம்பெனி பேருக்கு முன்னாடி லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுடைய எதிரி குரூப் இருக்காங்களா, உங்கள் எதிரி குரூப்புக்கு உங்களை பிடிக்காது, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணணும் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்க வந்து உங்களை பிடிக்காததுனால அவங்க வந்து ஒரு கேவலமான கம்பெனி, நாசமாக போனவங்க, தப்பாக பண்ணுவாங்க, நல்லவங்களே கிடையாது, அவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போய் பப்ளிக்காக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியாலலாம் அந்த மாதிரி போய் நியூஸ்லலாம் வந்து உங்கள் பேர் கெட்டு போச்சு. அதெல்லாம் கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரிப்போ அப்படின்ட்டு ஒரு லைசன்ஸ் ரிவோகேட் பண்ணுது. அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரணும், உங்கள்கிட்ட வந்து நீ அப்படி பண்ணியா அப்படின்னு விசாரிக்கணும். கரெக்டாக? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு OOBH கொடுக்கணும். OOBH அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டு. நான் ஏன் இது OOBHன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைனல் லாவில் இந்த மாதிரி நிறைய OOBHன்னு இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். ஸோ ஒரு தடவையும் நம்ம படிக்கும் இன்டர் லாவில் கம்மியாக தான் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட்னு, ஃபைனல் லாவில் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக OOBHன்னு சொல்லிக்கலாம்ல, அதுக்காக. ஸோ ஃபைனலில் டைரக்ட் டேக்ஸ்லேயும் இந்த மாதிரி OOBHன்னு நிறையா இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் தான் OOBH. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸை ரிவோகேட் பண்ணுற முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்துட்டு ஏன் நான் உன் லைசன்ஸை ரிவோகேட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லு, நீ ஃப்ராடு பண்ணியா அப்படின்னா அதெல்லாம் உங்கள்கிட்ட விசாரிக்கிறோம். நான் ஏன் வந்து உன் லைசன்ஸை ரிவோகேட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லு அப்படின்னு உங்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டு. பீயிங் ஹர்டு அப்படின்னா நீ பேசுகிறத நான் கேட்குறோம், அதுதானே பீயிங் ஹர்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மெம்பர்ஸ், கம்பெனியோட மெம்பர்ஸ்கிட்ட நான் ஏன் உன் லைசன்ஸ் ரிவோகேட் பண்ணக்கூடாது நீ சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுதான் ரிவோகேஷன். புரியுதா? இப்போ புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மே பை ஆர்டர் ரிவோக் த லைசன்ஸ். ஆர்டர் பண்ணி தானே லைசன்ஸ் ரிவோக் பண்ணணும். ஓகேவா?
if it contravenes any of the requirements or the conditions of this section subject to which a license is issued. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 8 அடியில் தான் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணினா நான் உனக்கு லைசன்ஸை கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்களே, அந்த கண்டிஷனை இப்போ அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ஆர் வேர் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் கண்டக்டட். இப்போ இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும்ல, நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, அப்புறம் ஃப்ராடுலண்ட்லி ஆர் வயலேட்டிவ் ஆஃப் த அப்ஜெக்டிவ், அதான் அப்ஜெக்டிவோடு நம்ம நடந்துக்கிறது வேறு எதுக்கும், ஆர் ப்ரீடிஜுவல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்க கம்பெனியோட லைசன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவோகேட் பண்ணிக்கலாம். ரிவோகேட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் இருக்கார்ல, ஸோ அந்த கம்பெனியை மாற்றுறதுக்கான தகுதி ரெஜிஸ்டருக்கு தானே இருக்குது. அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுக்குறது மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி நான் வந்து உன்னை வேற ஒரு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸை ரிவோகேட் பண்ணிடுச்சுன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த கம்பெனியை லிமிடெட் கம்பெனி இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றி அதுக்கு பேருக்கு பின்னாடி இப்படி வந்து சேர்த்துருவாங்க ரெஜிஸ்டருக்குள்ள. ஆனால் but before such revocation the central government must give a written notice of its intention to revoke the license. ஏன் வந்து நான் உன் லைசன்ஸை எடுக்கிறேன் அப்படிங்கிற ரீசனை அவங்களுக்கு ரிட்டன் நோட்டீஸில் கொடுக்கணும். ஏன்னே தெரியாமல் நான் சும்மா உன் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், நீ வந்து இந்த 4 விஷயம் பண்ணினா லைசன்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எது பண்ணீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால் நான் உங்கள் லைசன்ஸை ரிவோக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் என்ன கொடுக்கணும்? ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட், OOBH கொடுக்கணும், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹர்ட் இன் திஸ் மேட்டர். அவ்வளோதான் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்ம கம்பெனியோட லைசன்ஸை ரிவோக் பண்ணிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வந்து அது என்ன பண்ணலான்னா ஆர்டர் பண்ணலாம். என்ன ஆர்டர்? யார் ஆர்டர் பண்ணணும்? ரெஜிஸ்டர் தான் ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி ஃப்ராட் பண்ணிடுச்சு, வயலேட்டிவ் ஆஃப் அப்ஜெக்டிவாக இருக்குது, இல்லை கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, அப்புறம் இன்னொன்று என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு ப்ரிஜுடிஷியலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து லைசன்ஸை ரிவோக் பண்ணிடுமா. இப்போ அது என்ன பண்ணலான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ராரை ஆர்டர் பண்ணலாம். என்ன ஆர்டர் பண்ணலான்னா 2 விஷயத்துக்காக ஆர்டர் பண்ணலாம். ஒன்று அமால்கமேட்டட்னா இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்துடணும், அதான அமால்கமேட்டட். இன்னொன்று வைண்டிங் அப்னா அவ்வளோதான், இந்த கம்பெனி இனிமேல் நடத்தவே கூடாது, இழுத்து மூடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 விஷயம் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரார்கிட்ட 2 விஷயத்துக்காக ஆர்டர் பண்ணலாம். ஒன்று வந்து அது அதே மாதிரி அப்ஜெக்டிவ் இருக்கிற இன்னொரு கம்பெனி கூட போய் அமால்கமேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்மளோட கம்பெனி ஃப்ரீ எஜுகேஷனாக, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட அப்ஜெக்டிவும் ஃப்ரீ எஜுகேஷன் தான். இப்போ நீங்கள் 2 கம்பெனி ஒரே கம்பெனியாக மாறிடுங்க. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக பண்ணாதான் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வேற ஒரு நல்லவங்க கூட போய் சேர்ந்தால் நீங்களும் நல்லவங்களாக மாறிடுவீங்க அப்படின்ட்டு இன்னொரு கம்பெனி கூட சேர்த்து வச்சுருது, கல்யாணம் பண்ணி வச்சுருதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அமால்கமேட்டட். அது பண்ணலாம். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டியூஷன், அதோட பவர், ரைட்டு, இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து சொல்லுதில்ல, அந்த ஆர்டர்லேயே அது சொல்லலாம் இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனியும் இன்னொரு நல்ல கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணுறாங்க. நம்ம அந்த நல்ல கம்பெனியும் ஃப்ராடு கம்பெனியாக மாற்றிட்டோம்னா அதுக்காக அந்த ஆர்டரில் நமக்கு என்ன ரைட் இருக்குது, நமக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்வா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லும். புரியுதா? ஸோ இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கோல் இருக்கிற இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன ரைட்டு, ப்ரிவிலேஜ், இன்ட்ரெஸ்ட்டு, என்ன பவர்லாம் இருக்குங்கிறதையும் நான் தான் சொல்லுவேன். எதில் சொல்லுவேன்? ஆர்டரில் சொல்லுவேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இன்னொன்று என்னென்னா, கம்பெனியை வைண்ட் அப் பண்ணிடுங்க, நீ இனிமேல் கம்பெனியை நடத்த வேண்டாம், நீ வந்து ரொம்ப ஃப்ராடு பிடிச்ச ஆளாக இருக்க, நீ கம்பெனியை நடத்தாத, கம்பெனியை இழுத்து மூடிடு அப்படின்னு சொல்லுது. வைண்டிங் அப், அவ்வளோதான். ஸோ இந்த 2 மைண்ட் மேப்பை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ லா கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் லாவை வந்து லவ் பண்ணி படித்தா அவங்க ஈஸியாக தான் இருக்கும். லா வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கும். ஓகேவா? எங்கே போச்சு? காண போச்சு. லா வந்து ஒரு எக்ஸம்ஷன் பேப்பர். நீங்கள் வந்து லா வந்து பிடிக்கல, இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்? ஏதோ ஒரு டெலகிராமில் ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் ஓகே, ஆனால் நான் என்ன லாயராக போகிறேன், நான் அதுக்கு லா படிக்கணும் அப்படின்னு. லா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக மாற முடியும். ஸோ லா வந்து உங்களுக்கு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகேவா? வேறு லைசன்ஸ் இஸ் ரிவோக்ட் தென் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போதுமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக தானே இருக்கும், அது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணாது.
public interest order that the company registered under this section should be amalgamated with another company registered under this section having similar objectives. ஸோ ஒரு செக்ஷன் 8 கம்பெனியை இன்னொரு ஏதோ ஒரு ஓபிசி கூடவோ இல்லை ப்ரைவேட் கம்பெனி கூடவோ அமால்கமேட் பண்ணாமல் செக்ஷன் 8 கம்பெனியை இன்னொரு செக்ஷன் 8 கம்பெனி கூட தான் அமால்கமேட் பண்ணுது, having similar objectives, okay, to form a single company. அதோட கான்ஸ்டியூஷன், ப்ராப்பர்ட்டிஸ், பவர்ஸ், ரைட்ஸ், இன்ட்ரெஸ்ட், அத்தாரிட்டிஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே அந்த ஆர்டரில் வந்து இருக்கும். இது எல்லாமே டியூட்டிஸ், லயபிலிட்டிஸ் எல்லாமே அந்த ஆர்டரில் இருக்கும். ஆர் த கம்பெனி மேபி வவுண்ட் அப், அவ்வளோதான் ஆர்டர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். மோஸ்ட்லி எம்சிக்யூவில் கேட்க மாட்டாங்க, கேட்டதில்லை இது வரைக்கும். இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களோ அப்படி இது கேட்டாங்கன்னு என்னை நீங்கள் திட்டுருவீங்க. அதனால நான் சேஃப் ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எம்சிக்யூஸில் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏதாவது கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கான பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு வேணால் உங்களுக்கு பேட் லக்காக இருந்தால் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா இந்த மாதிரி பெனால்ட்டி ஒரு கான்ட்ரவென்ஷன் இருக்கும். அவ்வளோது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது ஞாபகம் வச்சுக்கிறதுனா வெரி குட், ஓகே. இல்லை அந்த மாதிரி எனக்கு அவ்வளோத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இதனால் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஃபெயில் ஆக போகிறதுலாம் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் மறந்ததுனால அவ்வளோ மார்க்லாம் போகிறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா நிறையா ஒரு செக்ஷன்லேயும் நிறையா பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது. அவ்வளோ எந்த செக்ஷனில் எந்த அமௌண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இந்த செக்ஷன் சொல்கிறது எந்த செக்ஷன்? செக்ஷன் 8 சொல்கிற ரெக்குவயர்மெண்ட்டை அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணல, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃப்ராடோ வயலேட்டோ ஏதாவது ஒன்று பண்ணிருச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஆர்டர் பண்ணுது, இந்த கம்பெனி ஃப்ராடு பிடிச்ச கம்பெனி, அதனால் அதை இன்னொரு கம்பெனி கூட சேர்த்து வச்சுருங்க, அப்போ தான் அது நல்லதாக மாறும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாது, நான் இதுக்கு இன்னொரு கம்பெனி கூட சேரணும், அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுது. இந்த மாதிரி அந்த செக்ஷன் என்ன சொல்லுதோ அது கேட்காம பேடாக நடந்துக்குச்சு அப்படின்னா அந்த கம்பெனி இருக்குல்ல, பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா கம்பெனிக்கும் உண்டு. ஓஐடினா ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். ஸோ ஓபிஹெச்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹெட், ஓஐடினா ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். ஸோ ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்னா இப்போ அந்த கம்பெனியில் எல்லாருமே ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு ஒரு தனி டெஃபினேஷன் இருக்குது. நான் வந்து அது ஃபைனலில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்னால் நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கம்பெனியில் வந்து எல்லாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்களே, சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்களே. ஸோ யாரெல்லாம் கெட்டவங்களாக இருக்காங்களோ அதான் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் மீன்ஸ் பேட் பீப்புள், குட் பீப்புள் மீன்ஸ் நாட் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் அப்படிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டோட டெஃபினேஷன் வந்து ஃபைனலில் வந்து நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்னா தப்பு பண்ணவங்க, அவங்க தான் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட். ஸோ இவங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். கம்பெனிக்கு பனிஷ்மெண்ட் வந்து என்னென்னா ஃபைனு. கம்பெனியை கொண்டு போய் ஜெயிலில் வைக்க முடியாது. கம்பெனி எப்படி ஜெயிலில் வைக்க முடியும்? ஃபைன் மினிமம் 10 lakh, ஆனால் மேக்ஸிமம் வந்து 1 crore. மினிமம் 10 lakh, மேக்ஸிமம் 1 crore. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு வந்து ஃபைன் வந்து என்னென்னா மினிமம் 25,000, மேக்ஸிமம் 25 lakhs. இது ஈஸி தானே, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அப்படி நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு டேபிள்ஸ் மாதிரி நான் எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு எவ்வளோ ஃபைன் நான் மனப்பாடம் பண்ணி சூப்பராக மனப்பாடம் பண்ணிடுவேன், அப்படி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். இதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஓகே, ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ கம்பெனிக்கு ஃபைன் மினிமம் 10 lakh, மேக்ஸிமம் 1 crore. ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு மினிமம் ஃபைன் 25,000, மேக்ஸிமம் ஃபைன் 25 lakhs. இப்போ சப்போஸ் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃப்ராடு பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 447 பனிஷ்மெண்ட் உண்டு. செக்ஷன் 447 என்னென்னா ஃபைனலில் படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 447 அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் சும்மா 447 என்னன்னே தெரியாமல் 447 பனிஷ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு 447 உங்களுக்கு உங்களுக்குன்ட்டு வேண்டாம், ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ஜெயிலில் போடுறது 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்.
இல்லைனா நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருப்பீங்களே அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இவ்வளோ அமௌண்ட்டுக்காக நீங்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட 3 மடங்கு உங்களுக்கு ஃபைனாக கொடுப்பாங்க. நீங்கள் 100 ஃப்ராடு பண்ணிங்கன்னா 300 ஃபைன். அந்த மாதிரி அந்த மாதிரி இன்னும் நிறையா வந்து இருக்குது. அதெல்லாம் 447னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 447 டீட்டெயில்டாக ஃபைனலில் படிப்பீங்க. எதாக இருந்தாலும் ஃபைனலில் படிப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஸோ இதெல்லாம் ஓவர்லோடு பண்ணிக்க வேண்டாங்கிறதுக்காக செக்ஷன் 447னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ செக்ஷன் 8 சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா என்ன ஆகும்? கம்பெனிக்கு ஃபைன் உண்டு. ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு 2 ஃபைனு. ஒன்று வந்து மினிமம் 25,000, மேக்ஸிமம் 25 lakhs. ரொம்ப ஃப்ராடுலண்ட்டாக அவங்க பண்ணிட்டாங்கங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 447 ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட். அதை 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போடுறது, ஃப்ராடு பண்ணுறதை விட 3 மடங்கு ஃபைன், அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோதான் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் இன் கான்ட்ரவர்ஷன். இப்போ கம்பெனி மேக்ஸ் இதோட நீங்கள் ரீட் பண்ணிட்டால் போதும். The company shall, without prejudice to any other action under the provisions of this section. இப்போ any other action under the provisions of this section அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி ஏதோ அந்த செக்ஷன் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இந்த செக்ஷன் சொல்கிற மற்ற ப்ரொவிஷன்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு தடவை நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது அப்ளிகபிள் ஆயிரும். அவ்வளோதான் அப்படிங்கிறது. வித்தவுட் ப்ரெஜுடிஸ் டு எனி அதர் ஆக்ஷன் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆச்சுன்னா அது மீதி ப்ரொவிஷனெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த செக்ஷன் 8 கம்பெனி வந்து ஒரு செக்ஷன் 8 ஃபாலோ பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பனிஷ் பண்ணிட்டோம் அந்த ஃபைனை பிடிச்சி. அதனால இதில் வந்து செக்ஷன் கம்பெனிஸ் ஆக்டே என்னை பனிஷ் பண்ணிடுச்சு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என் லைசன்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அதுதான். ஸோ வித்தவுட் ப்ரிஜுடிஸ் எனி அதர் செக்ஷன் அந்த ஃபைன் வந்து மற்ற ப்ரொவிஷனெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் இந்த ஃபைன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபைன் அப்ளை ஆகிடுச்சுங்கிறதுனால மற்ற ப்ரொவிஷன்லாம் எனக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடாதுங்கிறது தான் இந்த லைனுக்கான மீனிங். வித்தவுட் ப்ரிஜுடிஸ் டு எனி அதர் செக்ஷன் அண்டர் த provisions of this any other action under the provisions of this section. ஃபைன் வந்து அந்த கம்பெனிக்கு நாட் லெஸ் தென் 10 lakh rupeesனால் மினிமம் 10 lakh rupees, பட் விச் மே எக்ஸ்டெண்ட் to 1 crore rupeesனால் மேக்ஸிமம் 1 crore rupees. அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு வந்து எவ்வளோ பனிஷ்மெண்ட்னா which shall not be less than 25,000 rupees, minimum 25,000, maximum 25 lakhs, which may extend to 25 lakhs rupees, provided that when it is proved that the affairs of the company were conducted fraudulently, fraudக்காக பண்ணாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கும் செக்ஷன் 447 இருக்கிற பனிஷ்மெண்ட் அப்ளை ஆகும். அவ்வளோதான் செக்ஷன் 8. ஸோ செக்ஷன் 8 ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? நம்ம வந்து இப்போ ஒரு கதையாக படிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் எஜுகேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு கதையாக படிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு செக்ஷன் 8 கம்பெனி வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே. செக்ஷன் 8 கம்பெனியோட அப்ஜெக்டிவ் வந்து என்னவாக இருக்கலாம்? ப்ரொமோட் தி சேரிட்டபிள் ஜாப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னது நம்ம படிக்கிறோம். ஸோ சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்டு, இதெல்லாம் என்னது எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அப்புறம் விளையாடுறோம், ஸ்போர்ட்ஸு. நம்ம விளையாடும் போது ரோட்டில் ஒரு கோவிலோ சர்ச்சோ மாஸ்கோ இருக்குது, அதனால் ரிலீஜன், அங்கே ஒரு உண்டியல் இருக்குது, சேரிட்டி. அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க? மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அதனால் சோஷியல் வெல்ஃபேர். அப்புறம் அங்கே நிறையா மரம் இருக்குது, ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். அப்புறம் அந்த நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதால அதுக்கு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டில் போடக்கூடாது, அதனால் அது which intends to apply its profit in promoting its objective and dividend கொடுக்கக்கூடாது, prohibits the payment of dividend to its members. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணும். அதுதான் லிமிட்டட் ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் போடாமலே நம்ம வந்து லிமிட்டட் கம்பெனியோடைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ண சும்மா இந்த லைசன்ஸ்னு சொல்லாது, ஒரு கண்டிஷன்ஸ்லாம் சொல்லும். என்ன கண்டிஷன்ஸ்? ஆஸ் இட் மே டீம் ஃபிட். ஓகே. ரிவொகேஷன் ஆஃப் லைசன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே லைசன்ஸ் கொடுச்சு, இனிமேல் வந்து உனக்கு லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். 4 விஷயம். என்னென்ன 4 விஷயம்? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, இல்லைனா ஃப்ராடு பண்ணிட்டோம், இல்லைனா வயலேட்டிவ் ஆஃப் த அப்ஜெக்டிவ், கம்பெனியை ஃபார்ம் பண்ணது ஒன்று, இல்லை நடந்துக்கிறது வேறு எதுக்காக, இல்லைனா ப்ரிஜுடிஷியல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 கேஸ்லாம் அது லைசன்ஸை ரிவோகேட் பண்ணிக்கலாம். ரிவோகேட் பண்ணால் அது பின்னாடி லிமிட்டட் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற வேர்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் போடுவார். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸை ரிவோகேட் பண்ணும் ஆர்டர் மூலியமாக. ஆனால் அது ப்ரைவேட் லிமிட்டடாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா ரெஜிஸ்ட்ராருக்கு தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் நீ கன்வெர்ட் பண்ணுன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆர்டர் பண்ணலாம், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரெஜிஸ்ட்ராருக்கு தான் அந்த பவர் வந்து இருக்குது. ஓகே. ஆனால் அந்த சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிவோக் பண்ணிடலாமா? இல்லை, ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்து ஏன் ரிவோகேட் பண்ண போகிறேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஏன் வந்து உன் லைசன்ஸ் ரிவோகேட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லு அப்படின்னு அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் கிட்ட கேட்கணும்.
ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டை கொடுக்கணும். அப்புறம் ஆர்டர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் பண்ணும், யார் ஆர்டர் பண்ணும், ரெஜிஸ்ட்ரார் என்ன ஆர்டர் பண்ணும், 2 விஷயம்காக. ஒன்று அமால்கமேஷன், இன்னொன்று கம்பெனியை வேணால் இழுத்து மூடிடு. அமால்கமேஷனில் இன்னொரு கம்பெனியை நமக்கு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இன்னொரு கம்பெனியில் நமக்கு என்ன ரைட்டு, பவரு, அப்புறம் வந்து லயபிலிட்டி என்ன, டியூட்டி என்ன, எல்லாத்தையுமே அந்த ஆர்டர்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடும். அதுதான் இன்னொன்று வந்து கம்பெனியை இழுத்து மூடிடணும் அப்படிங்கிறது. அப்புறம் பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட் படிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ ஓபிசியும் அவ்வளோதான். தேங்க்யூ.